சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுடன் கூட்டணி உறுதி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அனல் பறக்கும் கூட்டணி முடிவுகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2026 தேர்தலில் அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணியை அமைச்சிருக்காங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டு, மேலும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் காலமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும், திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியதாகும். தாவேக ஏறத்தாழ 234 தொகுதியில் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. இந்த நான்முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. யார் வெற்றி பெற போகிறாங்க, வெற்றி இந்த தடவை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்காக பார்த்தீங்கன்னா வலுவாய்ந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா வலுவாய்ந்த கூட்டணியை அமைச்சிருக்காரு. குறிப்பாக அதிமுகவுடன் பாஜக இருக்குது. பாஜக 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழகத்தில். இதில் அதிமுக எவ்வளோ இடங்களை போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக 165 to 70 அப்படின்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க. இரண்டாவதாக பாஜகவிற்கு 27 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜக ஒரு பக்கம் 32 31 அப்படின்னு பேசினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இறுதியாக 27 சீட்டு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. மூன்றாவதாக நம்முடைய பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கு 2 பேர் இருக்காங்க. ஆனால் இது பி டீம். அதாவது பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா 18 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அன்புமணி கேட்கக்கூடிய தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம், அப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் தமிழக முன்னேற்ற கழகம், அப்புறமா நிறைய விதமான கட்சிகளுக்கு தலா ஒரு சீட்டு 2 சீட்டுகள் சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்து அதிமுக 2026 தேர்தலில் கைப்பற்றுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.